Hello viewers. Welcome to Minute Mystery. Welcome to Minute Mystery. இது ஜனவரி 30, 1954 அதிகாலை 5 மணி. இது அதிகாலை பொழுது அப்படின்றனால கல்கத்தால இருக்க மேக்ஸிமம் பீப்புள் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா சில பேர் மட்டும் சுறுசுறுப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க தான் துப்புரவு பணியாளர்கள். எஸ், காலையில எந்திரிச்சு நம்ம சிட்டியை பாக்குறப்ப சிட்டி அவ்வளவு கிளீனா இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமே இந்த துப்புரவு பணியாளர்கள் தான். அப்படிப்பட்ட அந்த துப்புரவு பணியாளர்கள் தான் கல்கத்தால இருக்க காலிகட் மார்க்கெட்ல அதிகாலை 5 மணில அங்க இருக்க குப்பையெல்லாம் கூட்டிட்டு இருக்காங்க. மார்க்கெட்னாலே அங்கங்க பாத்தீங்கன்னா அழுகி போன காய்கறி பழங்களா திணிக்க சாக்கு முட்டைகள் கிடக்கத்தானே செய்யும். சோ அந்த மாதிரியான சாக்குல அவங்க அசால்ட்டா கூட்டி தள்ளி அள்ளி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா அன்னைக்கு டேல அந்த மார்க்கெட்ல ஒரு ஓரத்துல இருக்க காமன் டாய்லெட்க்கு முன்னாடி பேப்பரால சுற்றப்பட்ட 3 தனித்தனியான பார்சல் இருக்கத ஒரு துப்புரவு பணியாளர் பாத்துறாரு. அதை பாக்குறப்ப இதுவும் காய்கறி பழமா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் அதை கூட்ட போறாரு. ஆனா அப்படி கூட்ட பக்கத்துல போறப்பதான் அதுல ஒரு பார்சல்ல பாத்தீங்கன்னா மனிதனோட விரல் தெரிறத பாத்துறாரு. அதை பார்த்தோன்னே அவருக்கு பக்குன்னு அடிச்சுது. சோ உடனே அங்க இருக்க எல்லா துப்புரவு பணியாளர்களையும் கத்தி கூப்பிடுறாப்ல. அவங்களும் அந்த பார்சலை பக்கத்துல வந்து பாக்குறாங்க. சோ அத பாக்குறப்ப அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருது இதுக்குள்ள வேற என்னமோ இருக்குன்றது. சோ இதுக்கு மேல நம்ம இதை தொட வேணா நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டோலிகஞ்ச் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாங்க. அப்படி கால் பண்ணனே போலீஸும் அங்க விரைந்து வர்றாங்க. அப்படி வந்தவங்க அங்க இருக்க க்ரௌட விலக்கி விட்டுட்டு அந்த பார்சலுக்கு பக்கத்துல போறாங்க. அப்படி போறப்ப அந்த பார்சலுக்கு கீழே ரத்தம் வலிஞ்சிருக்கதை நோட் பண்ணிடுறாங்க. சோ உடனே தன்னுடைய கையில க்ளோவ்ஸ் மாட்டிட்டு அந்த பார்சலை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப அந்த 3 பார்சல்கள்ல என்னென்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா மனிதனோட உள்ளங்கையும் விரல் வெட்டப்பட்ட ஒரு பார்சல்ல இருக்கு, கையோட மணிக்கட்டு வெட்டப்பட்ட ஒரு பார்சல்ல இருக்கு, முன்னங்கை தனியா வெட்டப்பட்டு இன்னொரு பார்சல்ல இருக்கு. இந்த 3 பார்சலுமே பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பரால தான் சுத்தப்பட்டிருக்கு. அந்த நியூஸ் பேப்பர் பாத்தீங்கன்னா லோக்கல் நியூஸ் பேப்பரான ஜுகந்தர் நியூஸ் பேப்பரா இருக்கு. சோ இந்த 3 தனித்தனியான பார்சலை பார்த்தோன்னே போலீஸ்க்கு ஒரு மாதிரி பதற்றம் வந்துருது. ஆத்தாடி, கையோட பார்சல் மட்டும் இங்க இருக்குன்னா பாடியோட மிச்ச பார்சல்லாம் எங்கடா இருக்கும் அப்படின்ற கேள்வி அவங்களுக்குள்ள எழ ஆரம்பிக்குது. சோ அது எழுந்த உடனே அந்த மார்க்கெட்டை கம்ப்ளீட்டா போலீஸோட கண்ட்ரோல்ல எடுத்து அந்த மார்க்கெட்டை தரோவா சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு பக்கம் சர்ச் பண்ணிட்டு இருக்கப்பே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அங்க இருக்க துப்புரவு பணியாளர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப இந்த பார்சலை வந்து யாராவது போட்டாங்களாம், அப்படி போட்டிருந்தாங்கன்னா அவங்க ஏஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பல கேள்விகளை கேட்கறாங்க. ஆனா இந்த எந்த கேள்விகளுக்குமே அவங்ககிட்ட பதில் இல்ல. ஏன்னா அவங்க வந்து பாக்குறப்ப இந்த பார்சல் மட்டும் தான் இருந்துச்சு. சோ இந்த மாதிரி இங்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த மார்க்கெட்ல ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் தேடி பாக்குறாங்க. அப்படி தேடி பார்த்ததோட பலனா அந்த மார்க்கெட்டோட வெவ்வேறு இடங்கள்ல மனிதனோட வெவ்வேறு பாகங்கள் அடங்கிய சில பார்சலையும் கண்டெடுக்கிறாங்க. இப்படி இதை கண்டெடுத்த அந்த ஒரு டைம்ல இந்த மார்க்கெட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா காலிகட் பூங்கா ஒண்ணு இருக்கு. அந்த பூங்கால ஒரு பெரிய மாமரம் இருக்கு. அந்த மாமரத்துக்கு பக்கத்திலே ஒரு புதரும் இருக்கு. சோ அந்த பூங்காக்கு பக்கத்துல வேலை பார்க்கறவங்க எல்லாம் மதிய நேரத்துல அந்த மாமரத்துக்கு கீழே உட்கார்ந்தா சாப்பிடவே செய்வாங்க. அப்படி அந்த மாமரத்துக்கு கீழே உட்கார்ந்து லஞ்ச் சாப்பிட்டு இருந்த ஒருத்தருக்கு புதர் சைடுல இருந்து ஏதோ ஒரு பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. அந்த ஸ்மெல் வந்து அந்த புதர் பக்கம் திரும்பி பாக்குறாப்ல. அப்படி பாக்குறப்ப அங்கேயும் நியூஸ் பேப்பரால சுற்றப்பட்ட சில பார்சல்கள் இருக்கதை நோட் பண்றாப்ல. அதை நோட் பண்ணோன்னே அவருக்கு ஒரு மாதிரி பதற்றம் வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா அன்னைக்கு மார்னிங்ல இருந்தே பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க மார்க்கெட்ல இதே மாதிரியான எக்கச்சக்க பார்சல் கிடைச்சிச்சுன்ற நியூஸ் பரவ ஆரம்பிச்சிச்சு இல்லையா. சோ அதனாலே அந்த லோக்கல்ல இருக்க மக்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரியான பதற்றம் இருக்கதான் செஞ்சுச்சு. அதுலயும் இவர் அதே மாதிரியான ஒரு பார்சலை வேற இங்க பாத்துட்டாரு இல்லையா. சோ அதனாலே அவருக்கு வேற லெவல்ல அள்ளு விட ஆரம்பிச்சிருது. சோ உடனே இந்த ஒரு விஷயத்தை அவர் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாப்ல. அப்படி இன்ஃபார்ம் பண்ண அடுத்த சில நிமிடங்களே அந்த இடத்துக்கு போலீஸ் வர்றாங்க. அப்படி வந்தவங்க அந்த பார்சலை பிரிச்சு பார்த்த உடனே வேற லெவல்ல மிரண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியானோம். ஏன்னா அந்த பார்சல்கள்ல ஒரு பார்சல்ல பாத்தீங்கன்னா கால்களை துண்டு துண்டா வெட்டி வச்சிருந்திருக்காங்க. இன்னொரு பார்சல்ல பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணோட பாடியோட மேல் பகுதி இருக்கு. இன்னொரு பார்சல்ல கண்கள் பிடுங்கப்பட்ட நிலையில ஒரு தலை இருக்கு. அந்த தலையில இருக்க எல்லா முடிகளும் பிடுங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த பெண்ணை யாரும் அடையாளம் கண்டக்கூடாது அப்படின்றதுக்காகவே அந்த பெண்ணோட முகத்தோல்கள் கிழிக்கப்பட்டிருக்கு. சோ இந்த ஒரு பார்சலை பார்த்தோன்னே போலீஸ் எல்லாருக்குமே வேற லெவல்ல பதற்றம் தொற்ற ஆரம்பிக்குது. ஆத்தாடி, இவ்வளவு கொடூரமா ஒருத்தன் கொண்டிருக்கா அப்படின்னா வேற லெவல்ல கிளரா இருக்கணும் அப்படின்ற எண்ணமும் போலீஸ் மைண்ட்ல எழ ஆரம்பிக்குது. சரி, இந்த பார்சல் தான் இப்ப இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு பார்சலை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அந்த பார்சலை பார்த்தோன்னே அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஷாக்கும் வருது, அதே நேரத்துல கோபமும் வருது. ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா ஒரு முழுசா வளர்ச்சி அடைந்த பேபியோட கரு இருக்கு. சோ இங்க கொல்லப்பட்டது ஒரு பெண்மணி, அதுவும் சாதாரண பெண்மணி கிடையாது, ஒரு நிறை மாத கர்ப்பிணி பெண்மணி அப்படின்றத போலீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றப்ப அங்க இன்னொரு பார்சல் இருக்கு. அந்த பார்சலை ஓபன் பண்ணி பாக்குறப்ப அதுல 2 வெட்டப்பட்ட தொடைகள் இருக்கு. அந்த 2 தொடையில ஒரு தொடையில பாத்தீங்கன்னா சின்ன வயசுல வெட்டப்பட்ட காயத்துக்கான வடுவு இருக்கு. சோ இப்படியே 6ல இருந்து 8 செய்தித்தாள்களை சுற்றப்பட்ட பார்சல்களை பாத்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டுக்கு பக்கத்துல இருக்க பூங்காலையும் போலீஸ் கண்டெடுக்கிறாங்க. அப்படி எடுத்தோடனே அந்த எல்லா பார்சல்கள்ல இருக்க பாடி பார்ட்ஸையும் பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிடுறாங்க. அப்படி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிவிட்ட இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த மார்க்கெட் அண்ட் பூங்கால ஏதாவது ஒரு தடயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இன்ச்சா தேடிட்டு இருக்காங்க. ஆனா என்னத்தை தேடி பார்த்தாலும் ஒரு சின்ன தடயத்தை கூட போலீஸால கண்டுபிடிக்க முடியல. சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு போலீஸ் ஆபீசருக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா கொடுக்குது. ஏன்னா அவர் தான் பாத்தீங்கன்னா இந்த கேஸ்க்கு இன்சார்ஜாகவும் நியமிக்கப்பட்டிருக்காரு. அவருடைய பேர் தான் சமரேந்திரநாத்
கோஸ். இந்த ஒரு சமரேந்திரா பாத்தீங்கன்னா இதே மாதிரியான எக்கச்சக்க கேஸை அசால்ட்டா சால்வ் பண்ணிருக்காப்ல. சோ அதனாலதான் இந்த ஒரு கேஸை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அசால்ட்டா சால்வ் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை நியமிக்கிறாங்க. ஆனா இந்த கேஸ் அவர் இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண கேசஸ் மாதிரி சாதாரணமா இருக்க போறதுல இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேஸ் அப்படின்றது அவர் இந்த கேஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கே தெரியுது. இந்த கேஸ்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே தடயம் தான். ஏன்னா இவங்க அந்த மார்க்கெட் அண்ட் பொங்கலை எவ்வளவு தினாலும் ஒரு சின்ன தடயத்தோட கண்டுபிடிக்க முடியல இல்லையா? சரி, தடயத்தை தான் கண்டுபிடிக்க முடியல, மேபி கொல்லப்பட்ட நபரை பத்தி தெரிஞ்சா கூட ஈஸியா கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு நினைச்சாலும் அந்த கொல்லப்பட்ட நபரோட முகத்தை கம்ப்ளீட்டா சதைச்சிருக்காங்க இல்லையா? சோ கொல்லப்பட்ட நபர் யாருன்னே தெரியாம கொலை செஞ்சவனை ஈஸியா கண்டுபிடிக்க முடியுமா? அதுக்கு வாய்ப்பே கிடையாதுல. சோ இந்த விஷயமும் பார்த்தீங்கன்னா சமரேந்திராக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கு. சோ அந்த ஒரு டைம்ல சமரேந்திரா என்ன பண்றதுனே தெரியாம கண்வெளி பிதுங்கி நின்றுட்டு இருக்காரு. இருந்தாலும் இந்த கேஸை நம்ம எப்படியாச்சும் சால்வ் பண்ணியே ஆனோம். ஏன்னா ஒரு நிறைமாத கர்ப்பிணியை எவ்வளவு கொடூரமா ஒருத்தன் கொண்டிருக்கான் அப்படின்னா அவனை கண்டிப்பா நம்ம பிடிச்ச சட்டத்தின் முன்னாடி நிப்பாட்டி வச்சு கொடூரமான தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது அவருக்குள்ள இருந்த ஒரு மிகப்பெரிய பெரியா இருந்துச்சு. சோ அதனாலேயே ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்குமான்னு சொல்லிட்டு அவரும் பயங்கரமா திங்க் பண்ணிட்டு கடைசியா ஒரு ஐடியாவையும் கண்டுபிடிக்கிறாரு. அதுதான் பிளாஸ்டிக் சர்ஜரி. எஸ், என்னதான் இந்த இறந்து போன பொண்ணோட முகத்தை கம்ப்ளீட்டா செதைச்சிருந்தாலும் பிளாஸ்டிக் சர்ஜரியில எக்ஸ்பர்ட்டா இருக்கிற ஒரு டாக்டரை கூப்பிட்டு இந்த பெண்மணியோட முகத்துக்கு மறு உருவத்தை நம்மளால கொடுக்க முடிஞ்சு அப்படின்னா மேபி அந்த முகத்தை வச்சு இந்த பெண் யாருன்றதை நம்ம தேட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமரேந்திரா யோசிக்கிறாரு. சோ அதுக்காகவே டாக்டர் முக்காரி மோகன் முகர்ஜி அப்படின்ற ஒரு டாக்டரையும் கூப்பிடுறாரு. இந்த ஒரு டாக்டர் தான் பாத்தீங்கன்னா இந்தியால முதன் முறையா பிரைவேட்டா பிளாஸ்டிக் சர்ஜரி அறுவை சிகிச்சை ஹாஸ்பிட்டலே ஆரம்பிச்சவரா இருந்தாரு. சோ அதனாலேயே அவரை கூப்பிட்டு இந்த இறந்து போன பெண்மணிக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண சொல்றாரு. அவரும் பாத்தீங்கன்னா அந்த இறந்து போன பெண்ணோட முகத்துக்கு பாத்தீங்கன்னா அவரால் முடிஞ்ச அளவுக்கு என்ன மாதிரிலாம் பேட்ச் ஒர்க் பண்ண முடியுமோ அந்த மாதிரிலாம் பேட்ச் ஒர்க் பண்ணி அந்த பெண்ணோட முகத்துக்கு ஒரு மறு உருவத்தை கொடுக்கிறாரு. அப்படி மறு உருவம் கொடுத்த உடனே அந்த பெண்ணோட முகத்தை போட்டோ எடுத்து அடுத்த நாளே பாத்தீங்கன்னா கொல்கத்தால இருக்கிற எல்லா நியூஸ் பேப்பர்லயும் இந்த பெண்ணோட முகத்தை பதிவிட்டு இப்படி ஒரு பெண்மணி இறந்து போயிட்டாங்க, உங்களை பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா யோசிக்காம போலீஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கான்டாக்ட் நம்பரையும் பப்ளிஷ் பண்றாங்க. ஆனா என்னத்தான் இறந்து போன பெண்மணியோட முகத்துக்கு இந்த மாதிரி மறு உருவத்தை கொடுத்தாலும் அந்த பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணாலும் இந்த பெண்மணியை பார்த்து தெரிஞ்சுட்டு வந்து கால் பண்றவங்களோட பெர்சன்டேஜ் மேக்ஸிமம் 0.001% தான் இருக்கும் அப்படின்றது நம்ம சமரேந்திராவுக்கும் நல்லாவே தெரியுது. ஏன்னா இந்த மறு உருவம் கொடுக்கப்பட்ட இந்த பெண்ணோட முகம் எக்ஸாக்டா இறந்து போன பெண்ணோட முகமா தான் இருக்கும் அப்படின்றதுக்கு எந்த விதத்திலும் 100% சூரிட்டி கொடுக்க முடியாது இல்லையா? சோ அதனாலே இதுல அவர் அந்த அளவுக்கு பெருசா கோப்பு வைக்கல. இருந்தாலும் யாராச்சும் கால் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட தான் இதை நியூஸ் பேப்பர்லயே பப்ளிஷ் பண்றாரு. ஆனா இவர் எதிர்பார்த்த மாதிரி அடுத்தடுத்த நாட்கள்ல எத்தனை நாட்கள் இந்த போட்டோவை நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணாலும் யாருமே போலீஸ்க்கு இந்த பெண்மணியை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கான்டாக்ட் பண்ணவே இல்லையா? சோ அதனாலேயே சமரேந்திரநாத் கொஞ்சமா இந்த கேஸ்ல இருக்கிற கோப்பை இழக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இப்போதைக்கு அவரோட கையில இருக்கிற சின்ன சின்ன எவிடன்ஸ் அப்படின்னா அது அந்த பொண்ணோட தொடையில இருக்கிற ஒரு காயம் அண்ட் அவங்களோட பாதம் பார்த்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாற பெரிய பாதமா இருக்கு. அண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்ததுபடி இவங்க வதை செய்யப்பட்டு கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, கழுத்தறுத்து கொலை பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்ற சின்ன சின்ன ரிப்போர்ட் மட்டும் தான் இவரோட கையில இருக்கு. ஆனா இதை மட்டுமே வச்சுட்டு அடையாளம் தெரியாத ஒரு பெண்மணியை யாருன்றதை தேடி கண்டுபிடிச்சிட முடியுமா என்ன? கண்டிப்பா முடியவே முடியாதுல. சோ இப்படியே நாட்கள் ஓடுது, கிட்டத்தட்ட 10 ல இருந்து 15 நாட்களும் கிடக்குது. சோ 15 நாட்கள் கடந்ததுக்கு அப்புறமும் இந்த பாடி நம்மளால அப்படியே வச்சிருக்க முடியாது. இதை நாம எரிச்சுதான் சொல்லிட்டு வேற வழி இல்லாம அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துட்டு கம்ப்ளீட்டா அந்த பாடியை டெஸ்ட்ராயும் பண்ணிடுறாங்க. சோ பாடி டெஸ்ட்ராய் பண்ணதுக்கு அப்புறம் எப்படியாச்சும் நம்ம ஒரு சின்ன தடையத்தையாச்சும் கண்டுபிடிச்சிருவோம் சொல்லிட்டு அவரும் எவ்வளவோ முட்டி மோதி பாக்குறாரு. கிட்டத்தட்ட 1 மந்த்தும் கிராஸ் ஆக போகுது. ஆனா 1 மந்த் கிராஸ் ஆகியும் இவரால் ஒரு சின்ன தடயத்தை கூட கண்டுபிடிக்க முடியல. சோ இந்த ஒரு விஷயம் பார்த்தா சமரேந்திரநாத்தை வேற லெவல்ல வாட்டி வதைக்குது. இவரும் கேஸ் சொல்லிட்டு கேஸை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருந்தனால அவருக்கு தலைவலியும் அளவுக்கு அதிகமா கிரியேட் ஆகுது. அந்த தலைவலி வர்ற அந்த ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் காஃப் இருந்திருக்கு, அதாவது இருமல் இருந்திருக்கு. சோ அதனால பிப்ரவரி மாசம் 1954 வருடம் இரவு 10 மணிக்கு இவர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு கிளம்பி போற அந்த ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா இருமல் அளவுக்கு அதிகமா இருந்ததுனால வழியில ஏதாச்சும் மெடிக்கல் ஷாப் இருந்துச்சுன்னா அந்த மெடிக்கல் ஷாப்ல கார் நிப்பாட்டிட்டு நம்ம இருமல் டானிக்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சோ அதனால அவர் வீட்டுக்கு போற வழியில ஏதாச்சும் மெடிக்கல் ஷாப் இருக்கான்னு சொல்லிட்டு தேடிட்டே போறாரு. அப்படி தேடிட்டு போற அந்த ஒரு டைம்ல ஒரே ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கு. அந்த மெடிக்கல் ஷாப்பும் பார்த்தீங்கன்னா சட்டப்பட்டு க்ளோஸ் பண்ண போறாங்க. சோ அந்த ஒரு டைம்ல ஒரு பயங்கர ஃபாஸ்டா போய் அந்த மெடிக்கல் ஷாப் முன்னாடி காரை நிப்பாட்டி தம்பி ஒரு நிமிஷம் சரியான்னு சொல்லிட்டு அந்த சட்டரை க்ளோஸ் பண்ண போற பையனை நிப்பாட்டுறாரு. அப்படி நிப்பாட்டின உடனே அந்த பையன் திரும்பி பார்த்து என்ன சார் ஆச்சு, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு நம்ம சமரேந்திரா பிரச்சனைலாம் ஒண்ணும் கிடையாது, எனக்கு இரும அளவுக்கு அதிகமா இருக்கு, எனக்கு இருமட்டானிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்படி கேட்டோடனே அந்த பையன் இருமட்டானிக்கா, சாரி சார் என்கிட்ட இருமட்டானிக்க இல்லையா சார் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றான். இது கேட்டோடனே அவருக்கான சொல்லுன்னு கோவம் வந்துருது. என்ன அது இவ்வளவு பெரிய கடை வச்சிருக்க, ஒரு இருமட்டானிக்க கூட அவன்கிட்ட இல்ல, இருமட்டானிக்ன்றது பேசிக்கான ஒரு மருந்து தானையா, இது கூட வச்சிருக்காம இதுக்கே மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா திட்டுறாரு. அப்படி திட்டின உடனே அந்த பையன் பயந்துட்டு சார் இருமட்டானிக்க தான் இல்ல, வேணா உங்களுக்கு ஏதாச்சும் மாத்திரை இருந்தா எடுத்து கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சற்ற வேகமா ஓபன் பண்ணி உள்ள போயிட்டு மாத்திரை தேட ஆரம்பிக்கிறான். அப்படி தேடிட்டு இருக்கப்ப நம்ம சமரேந்திரா மெல்ல அந்த கடைக்குள்ள போறாரு. அப்படி போய் பாக்குறப்ப அந்த கடையை பார்த்தீங்கன்னா பயங்கர வினோதமா இருந்திருக்கு. ஏன்னா நார்மலா ஒரு கடை அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்குள்ள ஸ்டாக் எல்லாமே மேக்ஸிமம் இருக்க தானே செய்யும், ஸ்டாக் இல்லாம எந்த ஒரு கடையும் வச்சிருக்க மாட்டாங்க இல்லையா. ஆனா அந்த ஒரு மெடிக்கல் ஷாப்ல இருக்கிற மேக்ஸிமம் ரேக்ஸ் பாத்தீங்கன்னா எம்டியா தான் இருந்திருக்கு. அங்க இருந்த மெடிசனே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கு. சோ அதை பார்த்த உடனே அவருக்கு வேற லெவல்ல கோவம் வந்துருது. உடனே அங்க மருந்து தேடிட்டு இருந்த அந்த பையன் தான் அவனை கூப்பிட்டு என்னையா கடை நடத்திட்டு இருக்கீங்க, உள்ள ஒரு மெடிசன் இல்ல, அப்புறம் எதுக்கு மெடிக்கல் ஷாப்னு பேர் வச்சிருக்கீங்க, உங்க ஓனர் யாரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காப்ல. அப்படி கேட்டோடனே அந்த பையன் பதற்றத்தோட நடுநடுங்கி போய் சார் நான் என்ன சார் பண்ணுவேன், இங்க ஸ்டாக்
ஸ்டாக் இருந்துச்சுன்னா நான் ஸ்டாக் எடுத்து கொடுக்க போறேன். ஆனா கடைசி ஒரு மாசமா எங்க ஓனர் கடைக்கே வரல சார். நானும் அவருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், அவர் போனே அட்டன் பண்ணல. சோ இருக்கிற ஸ்டாக்கை மட்டும் தான் சார் நான் வித்துட்டு இருக்கேன். சப்போஸ் அவர் மறுபடியும் கடைக்கு வந்துட்டார் அப்படின்னா நாங்க மறுபடியும் ஸ்டாக் இறக்கி வித்துருவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்ட பயந்துகிட்டே பதில சொல்லியிருக்கான். இந்த பதில கேட்டோன்னே சமரேந்திரனால இன்னும் கொஞ்சம் கோவம் பயங்கரமா சுள்ளுன்னு வருது. ஒரு மாசமா ஓனரே வராம எதுக்கு கடையை ஓபன் பண்ணி வச்சிருக்க, பேசாம கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போய் எனக்கு மருந்து வேணா ஒண்ணு வேணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில இருந்து கிளம்பி கார்ல ஏறி வந்து காரை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்படி ஓட்ட ஆரம்பிக்கிறப்பதான் அவரோட மண்டியில சில விஷயங்கள்லாம் ஓட ஆரம்பிக்குது. எதுக்கு இந்த கடையோட ஓனர் ஒரு மாசமா கடைக்கு வரல, கடைக்கு வராம எதுக்கு இந்த மெடிக்கல் ஷாப்பை ரன் பண்ணிட்டு இருக்கான், ஏன் ஸ்டாக்கு கூட இறக்காம இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் அவரோட மைண்ட்ல ஓட ஆரம்பிக்குது. ஒருவேளை இதுல இருந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு துப்பு கிடைச்சா கூட அது நம்ம கேஸ்க்கு யூஸ் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி யோசிச்ச உடனே டக்குன்னு அந்த காரை மறுபடியும் திருப்பி அந்த மெடிக்கல் ஷாப் முன்னாடியே போய் நிப்பாட்டுறாரு. அப்படி நிப்பாட்டுற அந்த ஒரு டைம்ல மறுபடியும் அந்த பையன் சற்று க்ளோஸ் பண்ண போற ஸ்டேஜ்ல இருக்கான். அப்படி க்ளோஸ் பண்ண போற ஸ்டேஜ்ல இருக்கிற அவன் பார்த்தா போலீஸ்காரர் வந்து நிக்கிறத பார்த்தோன்னே டக்குன்னு திரும்பி பார்த்து என்ன சார் மறுபடியும் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்படி கேட்டோடனே நம்ம சமரேந்திர சிரிச்சுட்டே கீழே இறங்கி போய் தம்பி ஒரு நிமிஷம் கடையை ஓபன் பண்ணி நான் உள்ள போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அவனும் கடையை ஓபன் பண்றான். நம்ம சமரேந்திராவும் அந்த கடைக்குள்ள போறாரு. அப்படி போன உடனே அந்த கடையோட ஒரு ஓரத்துல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான நியூஸ் பேப்பர்ஸ் அடுக்கி வச்சிருக்கத நோட் பண்ணிடுறாரு. அந்த நியூஸ் பேப்பரை பார்த்த உடனே பக்கத்துல போயிட்டு அது என்ன நியூஸ் பேப்பர் அப்படின்றத எடுத்து பாக்குறாரு. அப்படி பாக்குறப்ப அந்த நியூஸ் பேப்பர் ஜுகேந்தர் நியூஸ் பேப்பர் அப்படின்றதையும் நோட் பண்ணிடுறாரு. சோ இது ஜுகேந்தர் நியூஸ் பேப்பர் அப்படின்றத நோட் பண்ண உடனே அவரோட மைண்ட்ல வந்த ஒரே விஷயம் ஃபர்ஸ்ட் சீன்ல எக்கச்சக்கமான பார்சல் நியூஸ் பேப்பரால சுற்றப்பட்டிருந்துச்சு பாத்தீங்களா, அந்த நியூஸ் பேப்பரும் ஜுகேந்தர் நியூஸ் பேப்பரா தானே இருந்துச்சு. சோ அந்த நியூஸ் பேப்பர் தான் இங்க இருக்குன்றத அவர் நோட் பண்ண உடனே இங்க இருக்கிற நியூஸ் பேப்பர் எல்லாமே டேட் வைஸ் வரிசையா அடுக்கி வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்ட்ட கேக்குறாரு. ஆமா சார், டெய்லி எங்க கடைக்கு நியூஸ் பேப்பர் வரும், அதை நாங்க படிச்ச உடனே அடுத்தடுத்து மேல மேல அடுக்கி வச்சிருவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றான். அப்படி சொன்ன உடனே இங்க இருக்கிற எல்லா நியூஸ் பேப்பரையும் இப்போதைக்கு நான் எடுத்துட்டு போறேன். சப்போஸ் உன் ஓனர் வந்தா அப்படின்னா எனக்கு நீ இன்ஃபார்ம் பண்ணணும். அது மட்டும் கிடையாது, உன் ஓனரோட பேரு, போன் நம்பர் அண்ட் அவனோட அட்ரஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 விஷயத்தையும் எழுதி வாங்கிட்டு அங்க இருந்த நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு நம்ம சமரேந்திரா போலீஸ் பாத்தீங்கன்னா ஜீப்ல ஏறி உட்காந்து அவரோட வீட்டுக்கு நேரா கார விடுறாரு. அப்படி அவர் வீட்டுக்கு போற அந்த ஒரு டைம்ல அவருக்கு தெரியாது இவருக்கு வந்த இருமல்னால யதார்த்தமா ஒரு கடைக்கு முன்னாடி நிப்பாட்டின அந்த ஒரு கடையில இருந்து ஒரு பிக்கஸ்ட் எவிடன்ஸ் இவருக்கு கிடைக்க போகுது அப்படின்றது. எஸ், வீட்டுக்கு போனோடனே சமரேந்திரா பாத்தீங்கன்னா அந்த மெடிக்கல் ஷாப்ல இருந்து எடுத்து வந்தார் பாத்தீங்கன்னா அந்த பேப்பர், அத டேட் வைஸ்ல பிரிச்சு வைக்கிறாரு. அப்படி பிரிச்சு வைக்கிறப்ப என்னென்ன டேட்லாம் அதுல மிஸ் ஆகுது அப்படின்றத நோட் பண்றாரு. அப்படி நோட் பண்ணனே இவங்க ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சிருந்த அந்த பார்சல் நியூஸ் பேப்பர்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த நியூஸ் பேப்பரோட போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒன்னொன்னா செக் பண்றாப்ல. அப்படி செக் பண்றப்ப அதுல என்னென்ன டேட்லாம் இருக்கும் அந்த டேட்ல இருக்க நியூஸ் பேப்பர் இங்க மிஸ் ஆகுது. தட் மீன்ஸ் இந்த கடையில இருந்து நியூஸ் பேப்பரை எடுத்து போய் அந்த பார்சலை உருவாக்கி இருக்காங்க அப்படின்றத ஓரளவுக்கு சமரேந்திராவால கெஸ் பண்ண முடியுது. அதுலயே அந்த கடையில அந்த பையன்ட்ட கேக்குறப்ப லாஸ்ட் மந்த் அதாவது ஜனவரி 30ஆம் தேதியில இருந்து எங்க ஓனர் கடைக்கு வரல அப்படின்னு சொல்லியிருந்தான். எஸ், இந்த ஜனவரி 30ஆம் தேதி அந்த பார்சலும் கண்டெடுக்கப்படுச்சு இல்லையா. சோ அன்னைக்கு டேட்ல இருந்து அந்த கடையோட ஓனர் கடைக்கு வரல அப்படின்னா மேபி இவன் கூட கொலைகாரனா இருக்கலாம் அப்படின்ற டவுட்டை சமரேந்திராவுக்கு கிரியேட் பண்ணுது. அப்படி கிரியேட் ஆன உடனே எப்படா விடியும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி வெயிட் பண்ணி அடுத்த நாள் காலையில ஆன உடனே அந்த பையன்ட்ட வாங்கின அட்ரஸ்க்கு விரைந்து போறாரு. ஆனா என்னதான் இவர் விரைந்து போனாலும் அந்த அட்ரஸ்ல இருக்க வீடு பூட்டு போடப்பட்டிருக்கு. சோ அதை பாக்குறப்ப ஒரு சைடு இவருக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆனாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா லைட்டா இவருக்கு ஒரு ஹோப் கிடைக்குது. ஏன்னா ஒருத்தர் லாஸ்ட் 30 நாளா கிடைக்கும் வரல, வீட்டையும் பூட்ட போட்டு போயிட்டா அப்படின்னா மேபி இவன் தான் கொலைகாரனா இருப்பா அப்படின்ற டவுட்டை பாத்தீங்கன்னா 50% வரைக்கும் உறுதி பண்ணிருது. இருந்தாலும் இவனுக்கு எதிரான எவிடன்ஸை கலெக்ட் பண்ணும் இல்லையா. சோ உடனே அவனை பத்தி டீடைல்ஸ் அக்கம் பக்கத்துல போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி விசாரிக்கிறப்ப தான் ஆல்ரெடி அந்த பையன்ட்ட வாங்கின நேமே தான் இவனுடைய நேம் அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. அந்த பேர் தான் பைரன் தத்தா. இவன் போன மாசமே இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டா அப்படின்றதே அக்கம் பக்கத்துல இருந்த எல்லாரும் சொல்லிடுறாங்க. அதுவும் இவன் காலி பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனதாவும் அவங்க சொல்லிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை கேட்ட உடனே தான் சமரேந்திரா கன்ஃபார்மே பண்ணிடுறாரு இவன் தான் கொலைகாரன் அப்படின்றத. எஸ், அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் ஒரு நாள் என்னோட ஒய்ஃபுக்கு பிரசவ வலி வந்தனால நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துட்டேன் அப்படின்னு பைரன் தத்தா சொன்னதா சொல்லிருக்காங்க. அப்படி சேர்த்ததுக்கு அப்புறம் அடுத்த நாளே தன்னுடைய 6 வயது மகனை கூப்பிட்டுட்டு இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போனதாவும் சொல்லிருக்காங்க. சோ இதுல என்ன ஒரு விஷயத்தை நீங்களே நோட் பண்ணீங்க, பைரன் தத்தாவோட ஒய்ஃப் நிறைமாத கர்ப்பிணின்றதை நோட் பண்ணீங்க இல்லையா. இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம சமரேந்திராவும் நோட் பண்றாரு. ஏன்னா இவங்க கண்டெடுத்த உடலும் பாத்தீங்கன்னா நிறைமாத கர்ப்பிணியா தானே இருந்துச்சு. சோ இறந்ததே பைரன் தத்தாவோட ஒய்ஃபா தான் இருக்கலாம் அப்படின்ற டவுட்டை இப்ப சமரேந்திராவுக்கு கிரியேட் பண்ணுது. அப்படி கிரியேட் ஆன உடனே அவனுடைய ஒய்ஃபோட பேர் என்ன அப்படின்றதையும் சமரேந்திரா அக்கம் பக்கத்துல இருக்கவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அதுதான் பெலாராணி தத்தா. சோ இந்த டீடைல்ஸை கெட் பண்ணோடனே பைரன் தத்தா எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாரு. அப்படி தேடுறப்ப இவன் தன்னுடைய ஒய்ஃபை லாஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு போனது அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாத்தையும் சொல்லியிருந்தா இல்லையா. சோ அந்த ஹாஸ்பிட்டலோட பேர் என்ன அப்படின்றத அக்கம் பக்கத்துல கேட்டு சமரேந்திரா தெரிஞ்சுக்கிறாரு. அதுதான் சிசு மங்கள் ஹாஸ்பிட்டல். சோ அந்த ஹாஸ்பிட்டல் நேம் தெரிஞ்சோடனே அங்க விரைந்து போய் லாஸ்ட் மந்த் அதாவது ஜனவரி 29, 30, 31 தேதியில பெலாராணி தத்தா அப்படின்ற பேஷண்ட் யாராவது அட்மிட் ஆயிருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கிறப்ப தான் அவருக்கே தெரியுது அந்த நேம்ல யாருமே வந்து அட்மிட் ஆகல அப்படின்றது. சோ இதுல இருந்து அக்கம் பக்கத்து வீட்டாட்ட போய் சொல்லிருக்கா அப்படின்ற விஷயமும் ப்ரூவ் ஆகுது இல்லையா. சோ அதனாலே இதுக்கு மேலே டிலே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாரு. அப்படி தேடினதோட பலனா பைரன் தத்தா ஆல்ரெடி தங்கி இந்த டஃப் ரோட்ல இருந்து 2 தெரு தள்ளி
தள்ளி இருக்கிற முகர்ஜி ரோட்ல பாத்தீங்கன்னா இவனுக்கு இன்னொரு வீடு இருக்கு அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாரு. அது வீடு மட்டும் கிடையாது, அவனுக்கு இன்னொரு ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் சமரேந்திரா கண்டுபிடிக்கிறாரு. அதை கண்டுபிடிச்சோன்னு அவனை பிடிக்கிறதுக்கான கரெக்டான டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி வெயிட் பண்ணதோட பலனா பிப்ரவரி மாதம் 27 அதிகாலை டைம்ல அந்த முகர்ஜி ரோட்ல இருக்க பைரந்தத்தை வீட்டை நோக்கி ஒருத்தன் பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பரை வச்சு தலையை மறைச்ச மாதிரியே நடந்து போயிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே நம்ம சமரேந்திராக்கு டவுட் கிரியேட் ஆயிடுது. உடனே அவனை நோக்கி வேகமா நடந்து போய் அவன் தோல்ல கைய வைக்கிறாரு. அவனும் வேகமா திரும்பி பாக்குறான். அப்படி திரும்பினோடனே நீங்க தானே பைரந்தத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்படி கேட்கிற அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம சமரேந்திரா மஃப்டி ட்ரெஸ்ல இருந்தாரு. சோ அதனாலே பைரந்தத்தா ரொம்ப கேஷுவலா திரும்பி ஆமாங்க நான் தான் பைரந்தத்தா அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்னோடனே உங்களுடைய ஒய்ஃப் பெலராணி தத்தா எங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கிறாரு. அப்படி கேட்டோடனே இதெல்லாம் எதுக்கு நீங்க கேக்குறீங்க, உங்ககிட்ட எல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறான். அப்படி கிளம்ப போறப்ப சத்து நாங்க கிணத்துல ஒரு அறை அரைஞ்சு என்ன ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு தரதரன்னு இழுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிறாரு. அப்படி கொண்டு போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய பாணியில அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிச்சதோட பலனா பல உண்மைகளையும் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். எஸ், அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போனதுக்கு அப்புறம் நைட்டு ஃபுல்லா அவனை தூங்க விடாம அடுத்தடுத்து கேள்விகளை கேட்டுட்டே இருக்காங்க. சோ அப்படி கேள்வி கேட்கிறப்ப ஒரு ஸ்டேஜுக்கு மேல தூக்கத்தை அடக்க முடியாம அவன் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுதான் நான் சின்ன வயசா இருக்கிறப்ப, அதாவது எனக்கு 2 வயசு ஆகிறப்ப என்னோட அப்பா இறந்துட்டாங்க. சோ அப்பா இருந்தனாலேயே என்னை எங்க அம்மா பாத்தீங்கன்னா என்னோட பாட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. எங்களோட பாட்டி வீட்டுல தான் நானும் வளர்ந்தேன், என்னோட 2 அக்காக்களும் வளர்ந்தாங்க. அப்படி நாங்க வளர்ந்துட்டு இருக்கப்பே கொஞ்சம் வருஷத்துலயே பாத்தீங்கன்னா எங்களோட அம்மாவும் இறந்துட்டாங்க. சோ அப்படி எங்க அம்மா இருந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்களோட சித்தப்பா என்னை கொல்கத்தாக்கு என்னை கூப்பிட்டு வந்தாரு. அப்படி கூட்டு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு நாங்க சோறு போடணும் அப்படின்னா நாங்க சொல்ற வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சித்தப்பா என்னை படாத பாடுபடுத்தி எக்கச்சக்கமான வேலையை கொடுப்பாரு. எனக்கும் வாழ்றதுக்கு வேற வழியே இல்லை அப்படின்றதுனால எங்க சித்தப்பா சொல்ற எல்லா வேலையும் கேட்டு அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் செஞ்சு கொடுப்பேன். எனத்தான் எங்க சித்தப்பா அவ்வளவு கொடூரமானவரா இருந்தாலும் எங்க சித்தப்போட மகை ரொம்ப நல்லவரா இருந்தாரு. அவர் சித்தப்பாவோட மகை அப்படின்றதுக்காக என் வயசுலாம் கிடையாது, அவர் என்னோட எக்கச்சக்கமான வயசு மூத்தவர். அவர் என்கிட்ட நல்ல அன்பு பாசத்தெல்லாம் காட்டி வளர்த்தாரு. இருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல எங்க சித்தப்பா வீட்டுல இருக்க முடியாது அப்படின்றதுனால நான் கல்கத்தால இருந்து கிளம்பி எங்க ஊருக்கே ஓடி வந்துட்டேன். இப்படியே வருடங்கள் ஓடிச்சு, கிட்டத்தட்ட 24 வருடமும் கடந்துச்சு. அப்படி 24 வருடங்கள் கடந்த அந்த ஒரு டைம்ல எங்க சித்தப்பாவோட மகை இருக்காரு பாத்தீங்களா, அவரு பாத்தீங்கன்னா மறுபடியும் என்னைய வந்து சந்திச்சு உனக்கு நான் ஒரு வேலையை உருவாக்கி தரேன், நீ மறுபடியும் கல்கத்தாக்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்தாரு. அப்படி கூட்டு வந்து அவரு பாத்தீங்கன்னா எனக்குன்னு தனியா ஒரு மெடிக்கல் ஷாப்பை வச்சு கொடுத்து அதுல நீ இன்சார்ஜா மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தாரு. அந்த வேலையை நான் பார்த்துட்டு இருக்கவே எங்க சித்தப்பா மகனுக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 18 வயசுல ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த 18 வயசு பொண்ணை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சோ அதனாலே நாங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சோம். அந்த பொண்ணோட பேர் தான் கமலா. ஆனா நாங்க 2 பேரும் லவ் பண்ற இந்த ஒரு விஷயம் எங்க சித்தப்பா மகனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அதாவது கமலாவோட அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. சோ அதனாலே என்கிட்ட பேசுறது அவர் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணாரு. ஆனா எனக்கு தான் அவர் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணாலும் எங்களுக்கு அத்தை மாமே முறை வராது அப்படின்னாலும் நாங்க லவ் பண்றோம் இல்லையா, அதனாலேயே வீட்டுல எல்லாம் சம்மதம் வாங்க முடியாது, நம்ம ஓடி போய் கல்யாணம் முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க ஓடி வந்து தாம்பத்திய வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சிட்டோம். ஆனா நாங்க ப்ராப்பரா எந்த விதமான ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிக்கல. சிம்பிளா நான் ஒரு மஞ்சள் கயிறை மட்டும் கமலாவோட கழுத்துல கட்டி அவளை நான் என் பொண்டாட்டியை ஏத்துக்கிட்டேன். அப்படி கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் எங்களோட லைஃப் ரொம்ப சுமூகமா தான் போயிட்டு இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையும் பிறந்துச்சு. ஆனா அப்படி ஆம்பளை பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃப்ல மீரா அப்படின்ற இன்னொரு பொண்ணையை நான் பார்த்தேன். அந்த மீராவை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சோ அதனால நான் மீராவையும் லவ் பண்ண ஆரம்பிச்சேன். நாளடைவுல அந்த லவ் எங்களை கல்யாணம் வரைக்கும் கொண்டு போய் நிப்பாட்டும் அப்படின்றது எங்களுக்கு தெரியாம போச்சு. சோ அப்படி கல்யாணம் பண்ண போற அந்த ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு என்ன பண்றது எது பண்றதுனே தெரியல. அதனாலே எங்க 2 அக்காட்ட போய் நான் இதை கேட்டேன். அப்படி கேட்டோன்னே எங்க அக்கானாலும் உடனே யோசிக்காம மீராவை கல்யாணம் பண்ண போறியா, நீ தாராளமா பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எங்க அக்காக்கள் 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா நான் கமலாவை கல்யாணம் முடிச்சது சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஏன்னா கமலான்றது முறைப்படி பார்த்தா எனக்கு மனைவியா வர முடியாது இல்லையா. சோ அதனாலேயே கமலாவை எங்க 2 அக்காவுக்குமே சுத்தமா பிடிக்காது. அதனாலேயே இந்த கல்யாணத்தை நீ முறை இல்லாம பண்ணக்கூடாது, முறைப்படி ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் மீராக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ப்ராப்பரா அபிஷியல் மேரேஜா எங்களுக்கு பண்ணி வச்சாங்க. அப்படி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் எனக்கு 2 ஒய்ஃப் வந்துட்டாங்க. ஒன்னு கமலா, இன்னொருத்தவங்க மீரா. சோ இந்த ஒரு ஸ்டேஜ்ல நான் 2 பேருமே மேனேஜ் பண்ண முடிய சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டேன். சோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமலாவோட டஃப் ரோட்ல இருக்கிற ஒரு வீட்டுல வாடகைக்கு பிடிச்சி தங்கிட்டு இருந்தேன். இன்னொரு பக்கம் மீராவை பார்த்தீங்கன்னா முகர்ஜி ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஒரு வீட்டுல வாடகைக்கு பிடிச்சி தங்க ஆரம்பிச்சேன். இவங்க 2 பேரையும் மேனேஜ் பண்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா இருந்துச்சு. பகல் பொழுதுல நான் கமலா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னா இரவு பொழுதுல மீரா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்படி இரவு டைம்ல நான் மீரா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றப்ப காலையில ஃபுல்லா எனக்கு மெடிக்கல் ஷாப்ல ஒர்க் அளவுக்கு அதிகமா இருக்கும். அதனால நான் வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீராட்ட சொல்லிடுவேன். அதே மாதிரி பகல்ல நான் கமலாட்ட போயிட்டு இருக்கப்ப நைட் ஃபுல்லா நான் ஸ்டாக் எடுக்க கொல்கத்தாவை தாண்டி வெளியே போயிருவேன். சோ அதனால நைட் டைம்ல நான் வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லி சமாளிச்சுட்டே இருந்தேன். சோ இந்த மாதிரி 2 பக்கம் மாத்தி மாத்தி சமாளிச்சுட்டு இருக்கப்ப எனக்கு இன்பிட்வீன்ல பார்த்தா டிராமால நடிக்கிற சான்ஸும் கிடைச்சிச்சு. அதாவது நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு. அப்படி நடிக்க போறப்பதான் பெலாராணி அப்படின்ற ஒரு நேம கேள்விப்பட்டேன். இந்த நேம கேட்டோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனாலேயே கமலாவோட நேம பார்த்தா நான் பெலாராணின்னு மாத்தி அதுக்கப்புறம் கமலாவை பெலாராணி பெலாராணின்னு தான் கூப்பிடவே ஆரம்பிச்சேன். இப்படியே வருடங்கள் ஓடிச்சு. மீராக்கும் ஒரு பையன் பிறந்தா, கமலோட பையனுக்கு 6 வயசு ஆயிருச்சு. சோ இந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் எனக்கு பிரச்சனை அளவுக்கு அதிகமா உருவாக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஒரு ஃபேமிலியை வேலை பார்த்து சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அப்படி இருக்கிறப்ப 2 ஃபேமிலியை ஒரு ஆள் வேலை பார்த்து சமாளிக்கிறதுன்றது சாதாரண விஷயமா என்ன? சோ அதனாலேயே நான் அளவுக்கு அதிகமா கடன் வாங்க ஆரம்பிச்சேன். மெடிக்கல் ஷாப்புக்கு ஸ்டாக் வாங்குறத விட்டுட்டு 2 வீட்டுல இருக்கிற மனைவியும் பிள்ளைகளையும் பாக்குறதுக்கே நான் அளவுக்கு அதிகமா கடனை வாங்கி செலவு பண்ண ஆரம்பிச்சேன். இதனாலேயே ஒரு பக்கம் டெப்ட் அதிகமாயிட்டே போச்சு. இன்னொரு
பக்கம் மெடிக்கல் ஷாப்பும் லாஸ்ட்ல போக ஆரம்பிச்சிச்சு. சோ ஒரு ஸ்டேஜுக்கு மேல இப்படி 2 பேரையும் நான் சமாளிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னால என் வாழ்க்கையை ரன் பண்ணவே முடியாது. நான் அதுல பாதாளத்துக்கு போயிருவேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேல நானே சூசைட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்தாலும் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேர்ல ஒரு ஆளை போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். அப்படி நான் முடிவு பண்ண உடனே சூஸ் பண்ண ஆள் தான் கமலா என்ற பெலாராணி. எஸ், மீராவை பார்த்தா நான் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன். அது மட்டும் கிடையாது, எங்க 2 அக்காக்களுக்குமே மீராவை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இல்லையா. சோ இவ்வளவு நான் கொன்றேன் அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனையாயிரும். ஆனா அதே நேரத்துல கமலா பக்கம் நான் போனேன் அப்படின்னா கமலாவோட அப்பா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவரோட விருப்பம் இல்லாம இவங்க ஓடி வந்ததுனால கமலாவை கம்ப்ளீட்டா வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. சோ அதனாலே கமலாவை நம்ம போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னா யாரும் தேடவும் மாட்டாங்க, யாருக்கும் டவுட் வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். அதனாலே அதுக்கான பெர்ஃபெக்ட்டான டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல தான் கமலா 2வது டைம் பிரெக்னன்ட் ஆனா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு. சோ இந்த ஒரு பிரெக்னன்சியை காரணமா வச்சுதான் இவ்வளவு போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இருந்தேன். அதுக்காக மாச கணக்கா நான் வெயிட் பண்ணவும் செஞ்சேன். கிட்டத்தட்ட 8 மாசமும் கடந்துச்சு. அதாவது கமலா நிறைய மாத கர்ப்பிணியாவும் மாறினா அந்த ஒரு ஸ்டேஜ்ல என்னால சுத்தமா வீட்டை சமாளிக்கவே முடியல. சோ இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா வேலைக்கு ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இரவு கமலாட்ட போயிட்டு உன்னோட இந்த குழந்தைக்கு நான் பொறுப்பாக முடியாது, இது என்னோட குழந்தையே கிடையாது, நீ வேற யார் கூட அஃபேர் வச்சு தான் இந்த குழந்தைய பெற்றெடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட சண்டையை போட ஆரம்பிச்சேன். இந்த சண்டை அளவுக்கு அதிகமா முற்றின உடனே கமலா அழுதுட்டே போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டா. அப்படி படுத்து தூங்குறத பார்த்த உடனே இதுதான் நம்மளுக்கான கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு என்னோட 6 வயசு மகனை தனியா ஒரு ரூம்ல தூங்க வச்சு அந்த ரூமை பூட்டிட்டு கமலாவை நான் கொன்றுட்டேன். அப்படி கொன்றதுக்கு அப்புறம் அவளோட பாடி பார்ட்ஸை தனித்தனியா விட்டு பார்சல் பண்ணேன். அப்படி பார்சல் பண்ண எல்லாத்தையும் நியூஸ் பேப்பரை வச்சு ரேப்பும் பண்ணேன். அப்படி பார்சல் பண்ணோன்னே அந்த எல்லா பார்சலையும் எடுத்துட்டு போய் காலிகட் மார்க்கெட்லயும் பக்கத்துல இந்த பூங்காலையும் வீசிட்டு வந்துட்டேன். அப்படி வீசிட்டு வந்த அடுத்த நாள் காலையிலேயே அக்கம் பக்கத்துல இருந்த எல்லாத்தையுமே என்னோட பொண்டாட்டிக்கு பிரசவ வலி வந்துருச்சு. அதனாலேயே சிசுமங்கல் ஹாஸ்பிட்டல்ல போய் என் பொண்டாட்டியை சேர்த்துட்டேன். சோ இனிமேல் எங்க வீட்டுக்கு நாங்க வர மாட்டோம், என் பையனை கூட்டிட்டு நாங்க அவங்க அம்மா வீட்டுல போய் விட போறோம். சோ நாங்க இல்லன்னு சொல்லிட்டு யாரும் பதற்றப்பட வேணாம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் கமலாவுக்கு எனக்கும் பிறந்த அந்த 6 வயசு பையனை மீராட்ட கூட்டு போய் இது என்னோட ஃப்ரெண்டோட மகன், என் ஃப்ரெண்டும் அவனோட ஒய்ஃபும் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. சோ இப்போ அம்மா அப்பா இல்லாம தனியா இருக்க, இவனை நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீராட்ட சொல்லி அவனை எங்க கூடயே வளர்க்கவும் ஆரம்பிச்சேன். சோ நான் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு என்னைய கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எப்படியும் நீங்க என்னைய கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயிரந்ததான் நம்ம சமரேந்திராட்ட வாக்குமூலம் கொடுக்குறான். சோ இந்த வாக்குமூலம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எழுதி வந்துட்டு கையெழுத்தும் வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்படி வாங்கி வச்சதுக்கு அப்புறம் அவனை அடுத்து கோர்ட்லயும் சப்மிட் பண்றாங்க. ஆனா அப்படி கோர்ட்ல சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அது வரைக்கும் வாக்குமூலம் கொடுத்த பைரன் தத்தா பாத்தீங்கன்னா திடீர்னு பெல்ட் அடிச்சு போலீஸ் அணியை வற்புறுத்தி தான் அந்த மாதிரி வாக்குமூலம் கொடுக்க வச்சாங்க. நான் என் பொண்டாட்டியை கொல்லவே இல்ல, அவ இன்னொருத்தங்க கூட அஃபேர் வச்சு ஓடி போயிட்டா. சோ எனக்கு இந்த கொலைக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, இவங்க எடுத்த அந்த ஒரு பாடி என் பொண்டாட்டியோட பாடியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இதை கேட்டோன்னே ஒரு பக்கம் சமரேந்திரகான் பக்குன்னு அடிச்சிருது. என்னடா இவன் பாட்டுக்கு இப்படி பெல்ட் அடிச்சிட்டு இருக்கான், இப்படிலாம் பெல்ட் அடிச்சா வேலைக்கே ஆகாது, இவனுக்கு எதிராக நம்ம ப்ரூஃபை சப்மிட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அடுத்த ஹியரிங் வரதுக்குள்ளே நம்ம ஏதாச்சும் ப்ரூஃப் எடுத்தாகணும்னு சொல்லிட்டு டக்குன்னு முடிஞ்ச அளவுக்கு பெலாரணி வீட்டு சைடுல இருந்து ஏதாச்சும் எவிடன்ஸ் எடுக்க முடியுமா சொல்லிட்டு அவங்களோட வீட்டுல போயிட்டு சில விஷயங்களை கலெக்ட் பண்றாரு. அப்படி கலெக்ட் பண்ணி அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அடுத்த ஹியரிங்ல சப்மிட்டும் பண்றாரு. அதுதான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் போலீஸ் என்ன மாதிரியான விஷயங்களை நோட் பண்ணி வச்சிருந்தாங்க. பெலாரணியோட பாதங்கள் பார்த்தீங்கன்னா வழக்கத்தோட பெருசா இருந்துச்சு. அதே நேரத்துல பெலாரணியோட ஒரு தொடையில பார்த்தீங்கன்னா ஒரு காயம் இருந்துச்சு நோட் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா. இந்த 2 விஷயங்களும் பெலாரணியோட அம்மா அப்பாட்ட போயிட்டு கேட்கிறப்ப அவங்க பெலாரணி சின்ன வயசுல 8 வயசா இருக்கிறப்ப அவரோட தொடையில காயம் ஏற்பட்டுச்சு, அந்த காயத்தோட வடு அழியாம பெரியாளர் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ப்ரூஃபை பார்த்தீங்கன்னா மெயின் ப்ரூஃப் அவர் எடுத்துட்டு வந்துட்டாரு. அது மட்டும் கிடையாது, பெலாரணியோட அம்மா அப்பா பெரியப்பா சித்தப்பா சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலியில எல்லாருக்குமே பாதம் பெருசா தான் இருக்கும், அதே நேரத்துல காலும் பெருசா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பெலாரணியோட அம்மா அப்பா சொல்லிடுறாங்க. சோ இந்த ஒரு விஷயம் எக்ஸாக்ட்டா அவங்க பாடி பார்ட்ஸ் வச்சு போட்டோ எடுத்து பாக்குறப்ப பெலாரணியோட பாடியிலையும் மேட்ச் ஆகுது. அதே நேரத்துல இவங்க எடுத்த அந்த எல்லா போட்டோவையும் கொண்டு போய் பெலாரணியோட அம்மா அப்பாட்ட காமிக்கிறப்ப இது எங்களோட மகதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கதறி அழுத்து இருந்திருக்காங்க. சோ இந்த எல்லா எவிடன்ஸுமே கொண்டு வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ண உடனே பைரன் தத்தாவால எதுவுமே பண்ண முடியல, வேற பழியெல்லாம் வாயடிச்சு போய் நிக்கிறான். அப்படி வாயடிச்சு போய் நின்ற அவனுக்கு நீதிபதி பார்த்தீங்கன்னா தூக்கு தண்டனையும் கொடுத்துறாங்க. கொடுக்கறோட மட்டும் இல்லாம அந்த தூக்கு தண்டனையை நிறைவேற்றவும் செஞ்சுறாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிஞ்ச இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, போகும்போது மறக்காம மினிட்ஸ் மிஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.